திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி வார்டு எண் 7 புதுத்தெரு பகுதியில் கடந்த சில நாட்களாக பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு சாலையில் சாக்கடை நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் அந்த பகுதியில் நடமாட இயலாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் தகவல் அறிந்த நாம் சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டு அங்கு பாதாள சாக்கடை அடைப்பை முழுவதுமாக வீடியோவில் பதிவு செய்து 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி ராதாகிருஷ்ணன் அவர்களை நேரில் தொடர்பு கொண்டு வீடியோ ஆதாரத்தை அவரிடம் காட்டி உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்தோம். நமது கோரிக்கையை கேட்டுக்கொண்ட மாமன்ற உறுப்பினர் ராதா உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த பகுதியில் இருந்த சூழலை கவனித்து உடனடியாக மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை வரவழைத்து அந்த பகுதியை சுத்தம் செய்து மேலும் கிருமி நாசினியையும் தெளிக்க வைத்தார். மின்னல் வேகத்தில் செயல்பட்ட மாமன்ற உறுப்பினர் திருமதி ராதா அவர்களின் இந்த மக்கள் பணியை அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மனதார பாராட்டுகின்றனர். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என மக்களின் கோரிக்கையை உடனடியாக செவிமெடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிய 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி ராதாகிருஷ்ணன் அவர்களை என்டிடி நியூஸ் தமிழ் மனதார பாராட்டுகின்றது. இவரை போலவே மற்ற மாமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பணியில் இவ்வாறு ஈடுபட்டார்கள் என்றால் நிச்சயமாக திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி தமிழகத்தின் நம்பர் 1 மாநகராட்சியாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. என்டிடி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சங்கர் சுப்பிரமணியம். வணக்கம். ஆடியோ கேட்கணும், இன்னும் சத்தமா பேசுவீங்களா? வணக்கம், என் பேர் இலக்கிய சதீஷ்குமார். நாங்கள் இங்கே ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபம் பகுதியில் புதுத்தெருங்கிற இடத்துல நாங்கள் வசிக்கிறோம். இந்த இடத்துல ரொம்ப நாளாக ஒரு 3 வருஷமாகவே இந்த சைடு பாதாள சாக்கடை பிரச்சனை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்பப்போ சுத்தம் பண்ணுறாங்க. அடுத்த மாதமே திருப்பியும் அந்த தண்ணி லீக்கேஜ் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு 4-5 நாளாக தொடர்ந்து இருந்ததை நாங்கள் கவுன்சிலர் ராதா மேடம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதில் அவங்க மத்தியானமே கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல டெம்பரரியாக பண்ணாமல் பெர்மனன்ட் சொல்யூஷன் இதுக்கு எங்களுக்கு வேணும். அதுவும் இல்லாமல் இங்கே வசிக்கிற மக்கள் குப்பைகளை இங்கே தெரு முனையில் கொட்டுறது எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ நிறையா கொசு எல்லாம் இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூ எங்களுக்கு வருது. குழந்தைங்கள நாங்கள் வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் இங்கே இந்த இடத்துல காடுகளாக இருக்குது. காடு இருக்கிறதுனால இந்த இடத்துல நைட் நேரத்தில் ரொம்ப சேஃப்டிக்கு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாமா? இந்த இடத்துல புதர் நிறையா மண்டி இருக்கிறதுனால இங்கே சமூக விரோத செயல்கள் நிறையா அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. இரவு நேரத்தில் மக்கள் நடந்து வரத்துக்கே ரொம்ப பயந்து தான் நடந்து வராங்க. அதனால இதுக்கும் ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப நாங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுவோம். எங்களோட சேஃப்டிக்கும் நீங்கள் சீக்கிரம் ஒரு சொல்யூஷன் எடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம்.